வர்மம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே புதிதாக வர்மம்ன்ற வார்த்தையை கேட்குற எல்லாருக்குமே ஏதோ ஒரு மிஸ்டிக்கான ஆர்ட், நமக்கு புரியாத ஒரு கலை. நமக்கு முதல்ல எடுத்தோடனே தெரிகிறது இது ஒரு போர்க்கலை, மற்றவர்களை தாக்குவதற்காக பயன்படக்கூடிய கலை. அப்படிதான் நமக்கு இதுவரை வர்மம் குறித்து நமக்கு காட்டப்பட்ட விஷயம் அதுதான். எதுல அப்படின்னா சினிமாக்கள்ல. வர்மம் அப்படின்னா ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்லது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கலையாக நமக்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனா உண்மையிலே வர்மம்னா என்ன? முதல்ல வர்மக்கலை என்றால் என்ன? இது எதன் அடிப்படையில் உள்ளது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஐம்பூதங்கள் சார்ந்த தெளிவு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். என்ன அப்படின்னா, நம் உடலும் பிரபஞ்சமும் ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டது. அதுல நமக்கு ஏதேனும் ஒரு நோய், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது. அது உடல் சார்ந்ததா இருக்கலாம், மனம் சார்ந்ததா இருக்கலாம், அல்லது இன்னும் நுணுக்கமான சில விஷயங்கள் சார்ந்ததா இருக்கலாம். ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, அதை எப்படி சால்வ் பண்ணிக்கிறோம்? அதுக்கு சொல்யூஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த பஞ்சபூத ஏற்றத்தாழ்வ என்ன பண்ணிக்கிறோம்? வெளிய இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பொருள வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சமநிலைப்படுத்திக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு, ஒரு அயர்ன் டிஃபிஷியன்சி வருது. அயர்ன் டிஃபிஷியன்சி அப்ப இரும்பு சத்து குறைபாடு. அப்ப என்ன பண்ணணும்? உடம்புக்கு என்ன தேவை இருக்கு? இரும்பு சத்து தேவை இருக்கிறது. அப்ப இரும்பு சத்த ஏதோ ஒரு ஃபார்ம்ல உடம்புக்கு குடுக்குறோம். அது என்ன ஃபார்ம்லலாம் குடுக்கலாம்? இரும்பு சத்த வந்து உடம்புக்கு என்ன வகையிலாம் குடுக்கலாம்? யாராவது சொல்லுங்களேன். மீனா மேம். மீனா பாலு மேம். இரும்பு சத்து நீங்க தான் மேம். இரும்பு சத்து குறைபாடு இருக்கு. இரும்பு சத்து எந்த வகையில நம்ம உடம்புக்கு குடுக்கலாம் மேம்? அயர்ன் டிஃபிஷியன்சினா நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களேன் மேம். உங்கள்ட்ட அன்மியூட்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத அழுத்திட்டு பேசுங்களேன். ஓகே மேம். கேக்குதா மேம்? கேக்குது மேம். மீனா மேம், ஏதேனும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முத்திரை வகுப்புகள்ல இருக்கீங்களா? மேம் மூச்சு முத்திரையும் இருந்தேன் மேம். அருமை மேம். அடுத்து இப்ப 74ல இருக்கிறேன் மேம். நல்லது மேம். இப்ப ஒரு கேள்வி. இப்ப இரும்பு சத்து குறைபாடு நமக்கு இருக்கு. அத எப்படி சரி பண்ணிப்பீங்க? மேம் பேரிச்சம்பழம் சாப்பிடுறது மேம். பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். வேற? வேற கீரைகள். கீரைகள் சாப்பிடலாம். எல்லா கீரைகள்லயுமே நெறைய கீரைகள்ல இரும்பு சத்து அதிகம் இருக்கு. இரும்பு முருங்கை, சத்து இருக்கு. பசலைக்கீரை, அரைக்கீரை எல்லாமே இரும்பு சத்து உள்ள கீரைகள். கீரைகள் ஆமா. மூலமா வேறு ஹம், அயர்ன் டேப்லெட் எடுப்பீங்கல்ல? ஆமா ஆமா மேம். இரும்பு சத்துக்கான மாத்திரைகள், டானிக் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். ஆமா. இது எப்படியாக நம்ம உடம்புல இருக்க இரும்பு சத்த பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய முறைகள்ல மண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள். அப்படிதானே? கீரை. மண்ல தானே விளையுது. மண்ல இருந்து விளையக்கூடிய ஒரு பொருள்ல பல்வேறு தாதுக்கள் இருக்கலாம். தாதுக்கள்னா அயன் இருக்கும், சோடியம் இருக்கலாம், பொட்டாசியம் இருக்கலாம். என்ன விதமான தாதுக்களும் இருக்கலாம். மண்ல இருந்து தான் அது அந்த தாதுவ எடுக்குது. அதாவது அயன்றது ஒரு தாது, ஒரு கெமிக்கல். அப்படிதானே? அயன வந்து மண்ல இருந்து எடுத்துக்குது. பொட்டாசியத்த மண்லேருந்து எடுத்துக்குது. சோடியத்த மண்லேருந்து எடுத்துக்குது. அப்ப அந்த பொருள நம்ம எடுத்துக்கிறதன் மூலமா அந்த குறைபாடு என்ன ஆகுது? நம்மட்ட இருக்குது சரியாகுது. இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. என்ன அப்படின்னா, நம் உடலில் ஒரு குறைபாடு ஏற்படும் பொழுது, அந்த குறைபாட சமன்படுத்திக்கிறதுக்கு, சரி பண்ணிக்கிறதுக்கு, நம்ம சுற்றி சூழல்ல இருக்கக்கூடிய மண்ணிலிருந்தும், பல்வேறு பொருள்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அந்த குறைபாடு உள்ள பொருள் நம்மட்ட ஒரு பொருள் குறைபாடா இருக்கு. அங்க ஒரு ஒரு பொருள்ல அது மிகையா இருக்கு, அதிகமா இருக்கு. அத எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சமப்படுத்திக்கிறோம். இது உணவின் மூலமாக நம் உடலை சரி செய்து கொள்வது. அடுத்து ஒரு அயன் டேப்லெட் எடுத்து சாப்பிடுறோம். அது ஆங்கில மருந்தா இருக்கட்டும், சித்த மருத்துவத்துல அயச்செந்தூரம் இருக்கு, அயபிருங்கராஜ கற்பம், அயப்பற்பம், செந்தூரம் சொல்லி அப்படியே அயன் கன்டென்ட் இரும்ப எடுத்து ப்ராசஸ் பண்ணி செய்யக்கூடியது.
அயனை வந்து வேற வேற ஃபார்ம்ல ஒரு டானிக்கா, ஆங்கில மருத்துவத்தில் ஒரு டானிக் ஃபார்ம்ல இருக்கலாம், ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கலாம், சித்த மருத்துவத்தில் பற்ப செந்தூரங்கள் ஃபார்ம்ல இருக்கலாம். அதை வந்து தேனில் கலந்து சாப்பிட்றது. இப்படியாக அந்த இரும்புச்சத்தை என்ன பண்றோம், நேரடியாக இரும்பிலிருந்தே எடுத்து இரும்புச்சத்தை உடம்புக்கு கொடுக்குறோம். இது ஒரு முறை. இதுக்கு அடுத்ததா வேற முறைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம் உடலில் சத்து குறைபாடுகள் மட்டும் நமக்கு நோயா வர்றதில்ல, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ஒன்னொன்றுக்கும் ஒன்றொன்று தீர்வு அமையுது. இந்த பிரபஞ்சத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தீர்வு அமையுது. ஆனால் சில நுணுக்கமான பஞ்சபூதங்களுக்கு நம் உடலுக்குள்ளவே மருந்து இருக்கு. மருந்து வெளியே இருந்து வர தேவையில்ல, நம் உடலுக்குள்ளாகவே மருந்து இருக்கிறது. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சபூதங்கள்ல மண் அப்படின்னா எல்லா சத்து குறைபாடும் மண்ணோடு தொடர்புடையது. அப்ப நம் உடல்ல மண் தன்மை குறையும் பொழுது அதை நாம் ஏதேனும் ஒரு உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சமநிலைப்படுது. நீர்த்தன்மை குறையும் பொழுது அதையும் ஏதேனும் வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு உணவு முறையில் எடுத்துக்கும் போது சரியாகுது. தீயினுடைய தன்மை குறையும் பொழுது சித்த மருந்துகள் நம்ம பார்த்தோம், கெமிக்கல் ட்ரக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது சமநிலைப்படுகிறது. காற்றோட தன்மையில சமநிலை மாறும் பொழுது நம் மனதளவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதற்கு தான் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, சில முறைகள், தியான முறைகள் தேவைப்படுது, சில யோக முறைகள், பயிற்சி முறைகள் எல்லாமே இந்த காற்றினுடைய சமநிலை தவறுவதால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சமப்படுத்துறதற்கு தேவைப்படுகிறது. அதில் ஒன்று தான் அற்புதமான கலையான சித்தமுத்திரை. நம்ம எல்லாருமே நம்மில் பலர் கற்றுக்கொண்டோம் சித்தமுத்திரை. காற்றில் இருக்கக்கூடிய சமநிலை மாறுபாடு நம் மனதிற்குள்ளாக நம்மகிட்டயே இருக்கு. அதை சமநிலைப்படுத்துவதற்கு இது ஒன்னொன்னும் மேல மண்ணை ஈஸியாக சமப்படுத்திடலாம், நீரை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். தீ பூதத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் அதை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கெமிக்கல் மெடிசின்ஸ் எடுத்து தான் சரி பண்ண முடியும். கெமிக்கல் மெடிசின்ஸ்னோடனே நம்ம உடனே ஆங்கில மருத்துவத்துக்கு நோக்கி நினச்சிக்கிறோம், அப்படி இல்லை. சித்த மருத்துவத்திலையும் நிறைய கெமிக்கல் மெடிசின்ஸ் இருக்கு. இன்னைக்கு சித்த மருத்துவம்னா வெறும் மூலிகைகள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. சித்த மருத்துவத்தில் மூலிகைகளும் இருக்கு, தாது பொருட்களும் இருக்கு. ஸோ மெட்டல்ஸ், மினரல்ஸ் எல்லாம் மருந்தாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை இது. அப்போ தீபூதத்தை சமநிலை தவறும் போது இதை எடுத்துக்கிறோம். காற்றுல சமநிலை தவறும் பொழுது நம் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள வருது. காற்றுக்கு நம்ம அற்புதமான சித்தமுத்திரை அப்படின்ற ஒரு கலை. ஆகாயம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப நுண்மையானது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிரபஞ்ச வெட்ட வெளியில் அவ்வளோ பெருசாக விரிஞ்சிருக்கக்கூடிய ஆகாயம் ரொம்ப கன்சாலிடேட் ஆகி சுருங்கி மடக்கி நம் உடலில் உயிர்த்தலங்களாக இருக்கிறது. உயிர்த்தலம் அப்படின்னா நம் உடலில் பல்வேறு இடங்கள்ல வந்து ஆகாயம்னு சொல்லக்கூடிய எம்டி ஸ்பேஸ் இருக்கு. ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போம், ஒரு இடத்துல நிறைய பொருள் இருந்தா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அதே இது ஒரு இடம் எம்டியா இருந்ததா, எதுவுமே வெட்ட வெளியாக இருந்தா அதுல வந்து ரொம்ப பவர் குறைவா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்ம அடிப்படை சித்த முத்திரை வகுப்புலயே நம்ம பார்த்திருப்போம், இந்த பிரபஞ்சத்துல மிக சிறிதளவு இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல மண்ணானது, திடப்பொருளானது நம் உடலாக வடிவெடுக்கிறது. அடுத்து நீர்த்தன்மை அதை விட நம்ம உடம்புல என்னவா இருக்கு, கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கடுத்து நம்ம உடலில் அளவில் சிறியதாக எது இருக்கிறது அப்படின்னா தீ இருக்கு. அதை விட அளவுல குறைவா நம்ம உடம்புல காற்று இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய வெட்ட வெளியில இருக்க அத்தனை காற்றும் நம்ம உடம்புல எப்படியா இருக்கு, அளவில் குறைந்து சிறிதளவு காற்றாக நமது மனமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதான் அந்த மனசை கண்ட்ரோலே பண்ண முடியறது இல்லை. உடல் சார்ந்த நோயெல்லாம் சாதாரணமாக என்ன பண்ணிடுறோம், சரி பண்ணிக்கிறோம். மனம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை சரி பண்ணிக்க முடியுதானா ரொம்ப டஃப். ஏன் உடல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் பஞ்சபூதங்கள்ல மண், நீர், நெருப்போட முடிஞ்சிச்சு. இந்த காற்று, பிரபஞ்ச வெட்டவெளி முழுக்க காற்று தான் நிரம்பி இருக்கு. அந்த காற்றினுடைய சமநிலை தவறுதல் நம்ம உடல்ல அந்த காற்று மனமாக உள்ளது. அதே போல இந்த பிரபஞ்சம் முழுக்க அத்தனை பொருட்கும் இடம் கொடுத்து விரிஞ்சிருக்கு அவ்வளோ பெரிய ஆகாயம் நம் உடலில் சுருங்கி சிறிதளவுல உடலில் உள்ள உயிர்த்தலங்களாக இருக்கிறது. அதான் உடம்புல வந்து ஆகாயம் இருக்கக்கூடிய இடம், எம்டி ஸ்பேஸ். நம்ம எம்டி ஸ்பேஸ்ன உடனே உடம்புல இருக்கக்கூடிய பிசிக்கல் பாடியை நினைக்கிறோம். இது பிசிக்கல் பாடிக்கும் உள்ள இருக்கக்கூடிய தூள தேகம்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் பாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய சூட்சும தேகத்துக்கும் ரெண்டுக்கும் ஒரு கனெக்டிவ் பாயிண்ட்ஸா இருக்கு. எது? வர்மத்தலங்கள்.
அப்ப இந்த எம்ப்டி ஸ்பேஸ் சூன்யம்னு சொல்லக்கூடியது, இந்த எம்ப்டி ஸ்பேஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா, அதுதான் வர்ம தலங்கள். எம்ப்டி ஸ்பேஸ்ல என்ன இருக்க போது? அப்படின்னு பார்த்தா, எம்ப்டி ஸ்பேஸ்க்குள்ள தான் எல்லா பவரும் இருக்கு. எல்லாத்துக்கும் பவர் சப்ளையே அந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அந்த வெற்றிடத்துல தான் எல்லாமே இருக்கு. அந்த வெற்றிடம் குறித்த இந்த கல்வி தான் வர்ம கல்வி.